சொல்ல வேண்டும் என்று கேட்டார். உடனே அதன் பிறகு செய்தியாள சங்க காவல் புரிந்தான். நீ போய் அங்க நடப்ப. உடனே அந்த கலாபோதத்துக்கு வச்ச உடனே கை காட்டு, வீட்டு கையா உயர தூக்கு. உடனடியாக காதா வெளி தூரம் போய்விட்டது. அதன் பிறகு தன்னுடைய வீரம் கடூர் கஜனை இருக்கிறார்களா, கடூர் கஜனை அந்த கோட்டைக்கு காவலாக நிறுத்திவிட்டார்கள். அம்மா அங்க வாசல் இல்ல, வாசல் இல்ல, யாருடைய அரங்க காவல் வாசல் இல்லை. அம்மா தெற்கு கோட்டை வாசல் யாருடைய காவல்? உடனே குங்கும சிமிழ் கொண்டாதான் குங்கும சிமிழ் மைய வைத்து வேடுவ பிள்ளைகளை அடித்த உடனே அது காலா கால வழியுடன் சென்று விட்டது. உடனே அப்பேற்பட்ட சகாதேவன் தொந்தி செஞ்சு கொண்டாந்து இந்த கோட்டைக்கு காவலாக நிறுத்தி விட்டார்கள். மேல கோட்டை அம்மா அங்க வாசல் இல்ல, வாசல் இல்ல, யாருடைய கல்லுமே காவல் உண்டே, வாசல் இல்ல, கோபாலா மேலப்பட்ட வாசப்படியில வாசல் இல்ல, யாருடைய காவலம்மா? வாசல் இல்ல, கோபாலா ஒரு மேலப்பட்ட அப்பா அங்க வாசல் இல்ல, வாசல் இல்ல, சப்த கண்ணி செல்வமே காவல் உண்டவா, சப்த கண்ணி காவல் உண்டு. அதனால பொம்பளை நீ அடிக்க கூடாது. சப்த தேவதைகள் குங்கும சிமிழை வைத்தால் காத வழி தூரம் செல்லும். அதன் பிறகு அப்பேற்பட்ட அபிமன்யர் கூட நிறுத்த அர்ஜுன மோன அப்படி நிறுத்தி விட்டார்கள். உடனடியா அப்படி வந்து அம்மா உன்னுடைய காவலர்கள் தெரிஞ்சுக்கணும்ல, உன்னுடைய காவலர்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால நீ நுட்பத்தை சொல்ல வேண்டும். சர்வல்ல அம்மா சர்வம் அம்மா சர்வம் அம்மா சாச்சரல்ல சாச்சர திருமூர்த்தியம்மா சர்வம் அம்மா பாபாவா உன் பாதாள கமலங்களுக்கு உன்னுடைய மகன் அடிவாங்கியிருக்கேன். உன்னுடைய வாசல்ல உன்னை தாண்டி எப்படி உள்ள செல்வது அப்படின்னு கேட்டா, எப்பா அதே குங்கும சிமிழ்ல மஞ்சள் கத்தை எடுத்து வச்சு சாட்டால் அடித்தால் பக்கத்துல இருந்து தூள் இருக்கிறது. எனக்கு சாமி வந்துடும் அதிகமா. அப்ப நான் கையை நீட்டுவேன், என் கையை கொடுத்து தூளை வச்சு கட்டிவிட வேண்டும். உள்ள சென்றீங்கன்னா அரசாங்கம் கொண்டிருப்பான், நீதி சக்கரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீதி சக்கரத்தை நிறுத்த வேண்டுமானால் வாழைத்தண்டு இருக்குல்ல, அந்த வாழைத்தண்டை கொண்டு போய் அந்த நீதி சக்கரத்தை காமிக்க வேண்டும். அப்ப ஒரு சுற்று சுத்தம். இது அப்புறம் வாழைத்தண்டு நார் படிதா அது கூட சிக்கிக்கொண்டே நீதி சக்கரம் நின்று விடும். அரசனை பார்த்து நேரம் வந்துடும் அப்படின்னு சொன்னா, அதே பிரகாரம் யார் காளிகாதேவியானவள் குங்கும சிமிழ்ல மையெழுத்து வைக்கும் போது உடனே அவள் சன்னிதம் வந்துட்டு, சன்னிதம் வந்த உடனே கையை ரெண்டு தூக்கினார், உத்தர சொல்ல வச்சு இறுக்கி காட்டினார். அடிக்கிறதா கொடுக்கிறதா?
ரத்தம் வரல, ரத்தம் வரலையே, ரத்தம் வந்தாலும் பிக்கிறதுக்கு. கை தான் வேலை செய்யணும். கை தான் வேலை செய்யணும். இழு கையால இழு. அவளே கையால இழு. உடனடியாக உடனே உடனே நீதி சக்கரம் நின்றது. நின்ற உடனே உடனே சகாதேவன் என்ன செஞ்சான்? யாரு உரமரை அவருக்கு? இவருக்கு உரமரை ஆளு. நேரா சேர்த்துறதை கட்டி நேரா இழுத்துட்டு வருகிறான் சகாதேவனானவன். ஓட்டை காண்டி கிளம்ப. ஊதல்